ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் நெற்பயிர்கள் மழைநீரில் முழுகியதால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர். முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்யும் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி மற்றும் மண்டபம் ஒன்றிய பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் நெல் பயிரிட்டிருந்தனர். இந்நிலையில் அங்கு கடந்த சில வாரங்களுக்கு முன் கனமழை பெய்தது. பருவம் தவறி பெய்த மழையால் வயல்வெளிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதனிடையே தண்ணீரை வெளியேற்ற வழியில்லாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கின. இது விவசாயிகள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது பயிர்கள் அறுவடை பருவத்தை கடந்துள்ளதால் எஞ்சியுள்ள நெல்மணிகளையாவது மீட்க வேண்டும் என்பதற்காக முழங்கால் அளவு மழைநீரில் நின்று விவசாயிகள் நெற்கதிர்களை அறுவடை செய்து வருகின்றனர். மேலும் வேறு வழியின்றி அறுவடை செய்த நெற்கதிர்களை கட்டிலில் போட்டு விவசாயிகள் சுமந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பயிர் விளைவிப்பதற்காக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க ஒரு குறுக்க வெள்ளாம போட்டு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. அதை புறக்க முடியாம நின்று தவதாயப்படுறோம். எதாயிலும் பார்த்து எங்களுக்கு அதுக்கான நான் 30-40,000 செலவழித்து போட்டேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ ஆளுகளை விட்டு என்னால் புறக்க முடியல. நீங்கள் இதுக்கு எதனாலும் நீங்கள் உதவி செஞ்சு எனக்கு கொடுத்து உதவுங்க. எங்களுக்கு எவ்வளவு தண்ணி இடுப்பு மட்டும் தண்ணி இந்த பாருங்க போய் அன்னைக்குல ரோட்டு மேலே தான் இடுப்பு மட்டும் தண்ணியில் நின்று இந்த அதுகளை விட்டு அரைச்சி கொண்டாந்து போட்டு அடிக்கிறோம். இதில் எனக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. 30,000க்கு மேலே எனக்கு செலவாகி போச்சு. இது எனக்கு எனத்தினாலும் பார்த்து எனக்கு உதவி செய்யுங்க. நெல்மணிகள் கொட்டி முளைக்க தொடங்கிவிட்டதாகவும் கூலிக்கு ஆட்களை அழைத்து வந்து மீதமிருக்கும் நெல்மணிகளையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி அறுவடை செய்து வருவதாகவும் வேதனையுடன் கூறினார் விவசாயி மாரிமுத்து. மழை பெஞ்சு அறுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு தண்ணி. இப்போ நாங்கள் விதைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அறுவடை பண்ணும்போது இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி இடுப்பு மட்டும் தண்ணியில் நாங்கள் அறுவடை பண்ணிட்டு கொண்டாந்து வச்சுருக்கோம். வச்சு இப்போ நாங்கள் லேபர் விட்டு ஆள் விட்டு நாங்கள் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 30,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணி இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நெல் அவிஞ்சு மறுபடியும் கொட்டி போச்சு. கொட்டினால மறுபடியும் அதுலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நாங்கள் கொண்டாந்து லேபர் கூலி கொடுத்து நாங்கள் கொண்டாந்து அடிக்கிறனால ஒன்றுமே கிடைக்காது. இதனால் கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வோம். பருவம் தவறி பெய்த மழையால் வயல்வெளிகளில் வடியாத மழை நீரில் நின்று கொண்டு நெற்கதிர்களை விவசாயிகள் அறுவடை செய்யும் காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.